கத்ருவின் சூழ்ச்சி. வினதை கண்ணீருடன் அந்த அவல வரலாற்றை கூறினாள். கருடா, உன் தமையன் இருந்த பாண்டத்தை அவசரப்பட்டு திறந்து அவனை ஊனமாக்கி விட்டேன். அவன் சினத்தோடு இட்ட சாபத்தால் அவதிப்படுகிறேன். அதோடு ஒரு நாள் மலையருவியில் நானும் கத்ருவும் நீராடி கொண்டிருந்தோம். பள்ளத்தாக்கில் திருப்பார் கடலில் பிறந்த உச்சை ஸ்ரவஸ் என்ற வெள்ளை குதிரை மேய்ந்து கொண்டிருந்தது. கத்ரு என்னை வம்புக்கு இழுக்க, அழகான வெண்மை குதிரைக்கு வால் மட்டும் கருப்பாய் இருப்பது திருஷ்டி கழித்தாற் போல் இல்லையா வினதா என்றாள். நானாவது பேசாமல் இருந்தேனா? பார், கடலில் உதித்த எல்லாமே தூய வெண்மை, இது மட்டும் எப்படி வாலில் கருமையை கொண்டிருக்கும் என்று கேட்டேன். இல்லை, கருப்புதான் என்று சாதித்தாள். சூரிய அஸ்தமன நேரம். மங்கிய வெளிச்சத்தில் தெரியாமல் சொல்கிறாள் என்று நினைத்து நாளை உதயத்தில் புரிய வைக்கிறேன் என்றேன். சும்மா சொன்னால் எப்படி? நான் சொன்ன